தற்பொழுது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் நாடகமாடுவதை விடுவித்து மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவிக சார்பாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. அந்த டாஸ்மாக் மோசடி விவகாரத்துல நாடகமாடுவதை விடுத்து மேல் நடவடிக்கை எடுங்கள்னு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அண்மையில தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதில் 1000 கோடி ரூபாய் அளவிலான முறைகேடுகள் நடந்திருப்பதை தெரிவித்துள்ளது. இதை முறைகேடுகளை தடுப்பது தொடர்பாக ஒன்றிய அரசோட அமலாக்கத்துறையானது துரிதமாக செயல்பட்டு மேல் நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அது போன்று ஏதும் நடைபெற்றதாக தெரியவில்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மாறாக அமலாக்கத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மத்திய பாஜக ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது விந்தையிலும் குறிப்பிடப்பட்டதோடு இல்லாம நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை கையில் வைத்துள்ள ஆளும் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தை நடத்தி அதன் வாயிலாக எதை வலியுறுத்த முயல்கின்றனர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் இது போன்ற மோசடிகள் நடைபெற்ற போது என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எதற்காக இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் பாஜக திமுக நடத்தும் நாடக போக்கினை பார்த்தால் என்ன தெரிகிறதுனோ, ஒன்றிய மற்றும் மத்திய மற்றும் மாநிலத்தை ஆளும் அரசுகள் வெளியில் தங்களை எதிரியை போல் காட்டிக்கொண்டு புறவாசல் வழியாக மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி வருகின்றது என்பது தெரிகின்றது என்றும், இதை அம்பலப்படுத்தி ஏற்கனவே அவரோட கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கூறியது போல முற்றிலும் உண்மையே என்பதை மக்களுக்கு உணர தொடங்கியுள்ளனர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது போன்று இன்று நடைபெற்ற போராட்டம் மற்றும் கைது நாடகத்தின் வாயிலாக வெட்ட வெளிச்சமாயிருக்கிறதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதோட இல்லாம என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, டாஸ்மாக் நிறுவன முறைகேடுகள் தொடர்பாக உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும்னோ, இது மக்கள் நலனை நோக்கும் அனைவரின் எதிர்பார்ப்பு ஆகும்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே மத்திய அரசுக்கு தமிழக அரசு நலனில் உண்மையான அக்கறை இருக்குமெனில் டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் தொடர்ந்து மேல் நடவடிக்கை மேற்கொண்டு தவறு இழைத்தவர்களுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும்னு தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல வலியுறுத்துறதாக அதோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்னைக்கு தற்போது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.